வேடப்பட்டி கிராமத்துல சரியான ஒரு கஞ்ச கணவன் இருந்தான். அட, என்னது இது? இந்த மாசத்துக்குள்ள இத்தனை டப்பா காலியாயிருச்சு. எதுக்கு இத்தனை டப்பா வாங்கி கொடுத்தான்னு தெரியலையே. இதுல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை கலத்தி குடிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இத்தனை டப்பா வாங்க வச்சிருக்கிறாளே. என்னங்க, என்னது இது? குழந்தையோட பால் பவுடர்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே, என்னதுங்க இது? எதுக்கு இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்கிறீங்க? இல்லம்மா, கிட்டத்தட்ட 4 மாசத்துல நம்ம எவ்வளவு பால் பவுடர் வாங்கியிருக்கோம் பாத்தியா? கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா என்ன? இவ்வளவு பால் பவுடர் அவசியமா குழந்தைக்கு? கொஞ்சம் கம்மியா போட்டு நீ ஆத்தி தர வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு செலவழிக்கிற? என்னங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை குடிக்கிறத போய் இப்படி கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எது இதுல கணக்கு பார்க்கணும் கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? இன்னொரு தடவை இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னு கோவம் வந்துடும். இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. நீங்களே என்ன மனுஷன், குழந்தைக்கு குடிக்கிற பால் பவுடரை கூட இப்படி கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க? சரி சரி, கோச்சுக்காத. எல்லாத்துலயும் கணக்கு முக்கியம் இல்லம்மா. நம்ம கணக்கு பார்த்தாதான் கொஞ்சம் கொஞ்சம் அதை பிடிச்சு வச்சு சீக்கிரமே ஒரு நல்ல வீடை கட்டி போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம சும்மா மேலும் தாளமா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கவே ஒன்னும் நடக்காது. சரி சரி, நான் வேலை கிளம்புறேன்னு நீ எதுவும் நினைச்சுக்காத. என்ன இவரு குழந்தை குடிக்கிற பால் பவுடர் கூட எடுத்து வச்சு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மனுஷன் எனக்கு என்னன்னு சொல்றது தெரியல. எப்பவுமே இப்படிதான் கஞ்சமா இருக்கிறாரு ரொம்ப. அவங்க மனைவி அவங்க கணவனை எதிர்பார்த்துட்டு ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியவே உட்கார்ந்துருந்தாங்க. ரேணுகா, இங்க பாத்தியா? உங்க அண்ணன் வந்திருக்கிறான். உங்க அண்ணன் என்கிட்ட இருந்தானா? எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்துக்க. உன் தங்கச்சியை பாக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? ஆனா உன் தங்கச்சிக்கு ரொம்ப ஆசை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். உன் அண்ணனை பாரு. அண்ணா, என் வீட்டுக்குலாம் வரணும்னு உனக்கு தோணவே மாட்டேது பாத்தியா? இப்பதான் வந்திருக்கிற. சரி வா, இன்னைக்கு உனக்கு தடபுடலான சாப்பாடுலாம் செஞ்சு தரலான் இருக்கிறேன்னா. நீ வந்து வீட்டுக்குள்ள உட்காருனா. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இன்னைக்கு நான் சமைச்சு தரலான் இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன்ல. அடாட, இதெல்லாம் வேணாம் தங்கச்சி. எனக்கு உன்னைய பார்க்கலனாலும் உன் நினைப்பு எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு சில காரணத்தினாலதான் உன் வீட்டுக்கு வர முடியல. அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சொல்றேன். ஆனா இப்போதைக்கு எது வேணாமா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னா இன்னொரு நாள் உன் வீட்டுல வந்து கண்டிப்பா சாப்பிட்டு போறேன். அண்ணா, நீ மட்டும் இப்போ வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடலன்னா என் கூட பேசவே கூடாது பாத்துக்க. இப்போ நீ வர போறியா இல்லையா? உனக்கு பிடிச்ச சிக்கன் எல்லாமே செஞ்சு தரேன் அண்ணா, தயவு செஞ்சு வா. இவ பேசுறத பார்த்தா நிறைய பில்ல போட்டுருவாளா? ஏமா, அவரை எதுக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்திட்டு இருக்கிற? அவர் தான் சாப்பிட பிடிக்கலன்னு சொல்றாருல. இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுவாரு. இதெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு இருக்க? அவங்களுக்கு பிடிச்சா சாப்பிடணும், இல்லைன்னா ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்த கூடாது. சரியா? இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு போட்டு என்ன? சரியான கஞ்ச பையன். ஒரு வாய் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. இவன் வீட்டுல வந்து சாப்பிடுவேனா? அதுக்கு தானே அந்த சைடே வர்றதில்ல. இப்படி மனசுக்குள்ளே திட்டிட்டு அவங்க அண்ணன் அங்க இருந்து கிளம்பினாரு. ஏங்க, என் அண்ணனுக்கு சாப்பிடணும்ல ஆசை இருக்குங்க. நீங்க ஏங்க ஒரு தடவை கூப்பிட்டுட்டு விட்டுறீங்க? இன்னொரு தடவை கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவீங்க. இன்னொரு தடவை கூப்பிட்டு கண்டிப்பா ஒரு சாப்பிட வந்திருப்பாரு. ஏமா, உங்க அண்ணன் சோத்து சட்டி நிறைய தும்மா. அதெல்லாம் நம்மளால காசு போட்டு வாங்க முடியுமா? சிக்கனு கிக்கனு எல்லா நாளும் வாங்கி போட முடியாது. அதனால ஒரு தடவை கூப்பிடுறியா? விட்டுரு. சாப்பிடலன்னா அதை விட்டுட்டு நமக்கு செலவழிக்கணும்னு நினைக்காத. சரி சரி வா, இதை பத்தி யோசிக்காம உனக்கு கறி கெட்டல வா, உன் கறிக்கடையில போய் உனக்கு கறி வாங்கி தரேன் என்ன? அண்ணே, ஒரு 100 கறி கொடுங்கண்ணே. சிக்கனா வெட்டுங்க என்ன? நல்லா கறியா போடுங்க, எலும்ப போட்டுறாதீங்க. 100 கறி போதும். என்னங்க அசங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க? 100 கறி எப்படி பார்த்தோம்? எனக்கு சும்மா விளையாடாம தயவு செஞ்சு 1/2 கிலோவாச்சும் சொல்லுங்க. இப்படி விளையாடாதீங்க. அவர் பாருங்க ஒரு மாதிரியா பாக்குறாரு. தயவு செஞ்சு 1/2 கிலோவாச்சும் கறியை சொல்லுங்க. எதுக்குமா 1/2 கிலோ? நம்ம 2 பேர்த்துக்கும் சும்மா 2 பீஸ் வந்தா பத்தாதா? போதும் 100 கறி போதும். அளவுக்கு மீறிலாம் வாங்க கூடாதுமா. பேசாம இரு. ஏப்பா, என்னப்பா இது? 100 கறியை வாங்கிட்டு போய் என்னன்னுப்பா குழம்பு வைப்பீங்க? சட்டியில போட கூட பத்தாது போல. பேசாம உன் பொஞ்சாதி சொல்ற மாதிரி 1/2 கிலோ எடுத்துட்டு போக வேண்டியதானே? அவங்களும் மனசார சாப்பிடுவாங்க. இதுல எந்த விதத்துலப்பா நியாயம்? பாவமில்ல, உன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு நல்ல சாப்பாடு போடுப்பா. இதெல்லாம் எனக்கு தெரியுங்க. எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என் பொண்டாட்டிக்கு எப்படி சோறு போடணும் நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க என்ன? நாங்க எவ்வளவு சிக்கனமா இருக்கணுமோ அவ்வளவு சிக்கனமா தான் இருக்க முடியும். நாங்க என்ன கறி கேட்கிறோமோ அதை மட்டும் வெட்டி கொடுங்க. நீங்களா ஒரு பதில எங்களுக்கு சொல்லாதீங்க. அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரியே இருந்தது. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி சோர்வா உட்காந்துருக்கிற? ஏதாவது வேணுமா? என்னங்க, எனக்கு ஒரு 2 இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்களே. சாப்பிட்டு மாத்திரை போடுறேன். தலையெல்லாம் சுத்துதுங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, காய்ச்சல் வர மாதிரி. 2 இட்லி மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? சரி சரிம்மா, நான் இட்லி வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்புறேன். நீ கொஞ்ச நேரம் படு தூங்கு நல்லா. அவங்க கணவனும் ஒரு பாட்டிக்கிட்ட போய் இட்லிய வாங்கிட்டு இருந்தாரு. பாட்டிமா, மினி இட்லி வச்சிருக்கிறீங்களா? மினி இட்லி சின்ன சின்னதா இருக்குமே. அடடே, எல்லா இட்லியும் நம்ம கிட்ட இருக்குது. நீ தாராளமா வாங்கலாம். சரி, மினி இட்லி எத்தனை? 2 செட்டு வைக்கட்டா? ஒரு செட்டுக்கு 10 இட்லி இருக்கும் பாத்துக்க. 2 செட்டுக்கு 20 இருக்கும். அப்படி சாப்பிட்டாதான் கொஞ்சமாச்சும் வயிறு நிரம்பும். இல்ல பாட்டி, 2 மினி இட்லி போதும் பாட்டி. அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். சின்னதா ஊத்தி 2 இட்லி மட்டும் கொடுங்க என்ன? அந்த பாட்டி அவன் கேக்குற மாதிரியே இட்லிய ஊத்தி கொடுத்தாங்க.
சரியான கஞ்ச பையலா இருப்பான் போல. 2 குட்டி இட்லியை வாங்கிட்டு போய் யாருக்குன்னு போட போறியான்னு தெரியல. பூனைக்கு கீனைக்கு வச்சா கூட அது மூஞ்சில காரிய துப்பி போட்டு போயிருமே. இதாம்மா உனக்கு இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன், நல்லா உட்காந்து சாப்பிடு. என்ன என்னங்க, என்னது இது? இத்தனோண்டு இட்லியா இருக்குது? இது எப்படிங்க 2 வயித்துக்கு பத்தும்? என்னங்க இது, மனசாட்சியே இல்லாம இத்தனோண்டு இட்லி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? நீ தானம்மா சொன்ன கொஞ்சம் சாப்பிட முடியல, உடம்பு சரியில்லைன்னு. அதுக்கு இத்தினோண்டு இட்லி இருந்தாலே போதும்மா. கடையில இட்லி வாங்கினா என்ன ரேட் ஆகுறது சொல்லு? ஒரு இட்லியா 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2 இட்லியும் 30 ரூபா ஆச்சு. இப்படி மினி இட்லியா தான் 10 ரூபாயோட முடிஞ்சு போயிரும்ல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்து. சாப்பிடு சாப்பிடு. ஏங்க இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? இந்த 2 இட்லி இப்படி என் வயித்துக்கு பத்தும். எனக்கு இந்த இட்லி வேணாம், ஒண்ணு வேணாம். அவங்க மனைவி ரொம்ப கோவத்தோட அந்த இட்லியை வேணான்னு சொன்னாங்க. காலையில அவனோட அம்மா அப்பா அவனை பார்க்கறதுக்காக ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருந்தாங்க. என்னடா எப்படி இருக்கிற? ஆமா, என்ன 2 பேரும் இப்படி சப்புன்னு இழைச்சு போயிட்டீங்க? நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி இழைச்சு போயிட்டீங்க? சரியா சாப்பிட்றீங்களா இல்லையா? அம்மா நான் நல்லா தான் சாப்பிட்றேன். நீ உள்ள வாம்மா, ஏன் வெளியவே நின்று பேசிட்டு இருக்கிற? அப்பா நீ நல்லா இருக்கிறீங்களா? 2 பேருமே நல்லா இருந்தா எனக்கு போதும்மா, நீ உள்ள வா. அத்தை வாங்கத்த, பேசிட்டே இருக்காம வந்து சாப்பிடுங்க. உங்களுக்காக நல்ல சாப்பாடை செஞ்சு வச்சிருக்கிறேன், வாங்க. உள்ள வந்ததுமே அவங்க மருமக மாமியாருக்கும் மாமனாருக்கும் கொஞ்சமா சாப்பாடு வச்சு ஒரு கரண்டி குழம்பு கூட இருக்காது அந்த மாதிரி சமையல பரிமாறினா. ஏண்டா என்னது இது? இத்தினோண்டு சோறு போட்டு ஒரு கரண்டி குழம்பு ஊத்திருக்கிறீங்க. இதெல்லாம் எங்க முளைக்கிடா பார்த்தோம்? நீங்க இதை போடாமே இருந்திருக்கலாமே. இதுக்குதான் என்னை உள்ளவான்னு கூப்பிட்டு இருந்தியா? இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தான் நான் தொலைவுல இருந்து வந்தேனாக்கும். இதுக்கு நீங்க சாப்பாடு போடாமே இருந்திருக்கலாம். நானும் என் புருஷனும் வர வழியிலே ஏதாவது கடையில 2 இட்லியை வாங்கி போட்டாது வந்திருப்போம். என்னம்மா இது இத்தினோண்டு சோறு போட்டு வச்சிருக்கிற? அவங்க 2 பேரும் எவ்வளவு தொலைல இருந்து வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. பசியோட வந்திருப்பாங்க, பசின்னு வந்தவங்களுக்கு இத்தினோண்டு சோறு தான் போடுவியா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இந்த இலையில இருக்க சோறு எடுத்துட்டு எங்க அம்மாக்கு நிறைய சோறு போடு. ஏங்க, நானும் உங்க கூட வந்தவ தானே. எனக்கு மட்டும் எப்பவுமே கஞ்ச பீஸ் நடிதரமா கொஞ்சோன்னு இட்லி 2 இட்லி மினி இட்லின்னு வாங்கி தருவீங்க. இவங்களுக்கு இப்படி சோறு போட்டா என்னங்க தப்பு இருக்கு? நீங்க தானே சொல்லுவீங்க எப்பவுமே சிக்கனமா இருக்கணும்னு. அதுதான் நான் அத்தைக்கும் மாமாக்கும் பண்ணேன். இப்படி சோறு போட்டா தானங்க நம்ம கொஞ்சமாச்சும் சிக்கனம் பண்ண முடியும், சரிதானே? ஏண்டா என்னடா கூத்து இதெல்லாம்? தினம் அவளை இப்படிதான் பட்னியில வாட வச்சுக்கிட்டு இருக்கிறியா? இத்தினோண்டு சோறு அத்தினோண்டு சோறுன்னு போட்டுட்டு இருக்கியாக்கும். அதனாலதான் அவ எங்களுக்கு பண்ணிருக்கிறாத. சிக்கனம் பிடிக்கலாம், ஆனா சாப்பாடு விஷயத்துல சிக்கனம் பிடிச்சேன்னா உடம்பு ஒண்ணுத்துக்கும் ஆகாம போயிரும் பாத்துக்க. இப்படியா சிக்கனம் பிடிக்கிறது? நீ என்னத்தை கடைப்பிடிச்சியோ அவளும் அதே கடைப்பிடிக்கிறா. இதுல என்னடா தப்பு இருக்குது? மன்னிச்சிருமா என்ன. நான் எதுல சிக்கனமா இருக்கணுமோ அதுல மட்டும் தான் சிக்கனமா இருந்திருக்கணும். நான் எதை பண்ணனோ அது எங்க அம்மாக்கு பண்ணப்பதான் எனக்கு புரியுது. அது மன்னிச்சிருமா. இனிமேல் நல்ல சாப்பாடை உனக்கு போடுறேன், என்ன நீ கவலைப்பட வேணாம். இனிமேல் எதுல சிக்கனம் பிடிக்கணுமோ அதுல மட்டும் தான் நான் சிக்கனம் பிடிப்பேன். அந்த ஒரு விஷயத்துல நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா தான் எனக்கு அதை நல்லாவே புரிய வச்சுட்டாங்க. என்னங்க, இந்த விஷயத்த நானும் அத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் இன்னைக்கு அத்தையை நான் எப்படியாவது வர சொன்னேன் தெரியுமா? அத்தைட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இப்படிதான் உங்களுக்கு பரிமாற போறேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்கன்னு சொல்லி தான் அத்தை இங்க வரையவே சொன்னேன் தெரியுமா? இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணுமோ புரிய வச்சாங்க பாத்தீங்களா? பரவாயில்ல, சொல்றவங்க சொன்னாதான் புரியுறீங்க. பரவாயில்ல. அவளோட கணவனும் அதுல இருந்து எந்த விஷயத்துக்கு சிக்கனமா இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கு மட்டுமே சிக்கனமா இருந்தா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.